அல்லாஹுக்கு கை இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ அல்லாஹுக்கு கால் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க, சொர்க்கமும் நரகமும் தர்க்கம் செஞ்சுக்குமா. அப்போது நரகம் சொல்லுமா, என்கிட்ட அநியாயம் செய்கிறவனும் பெருமை அடிக்கிறவனும் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத நரகம் சொல்லுமா. அப்போது சொர்க்கம் சொல்லுமா, என்கிட்ட பலவீனமானவர்களும் மக்கள்லேயே ரொம்பவும் கீழ்நிலையில் இருக்கிறவங்களும் தான் இருக்காங்க அப்படின்றத சொர்க்கம் சொல்லுமா. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம் சொர்க்கத்திடத்தில், நீ என்னுடைய அருள், நான் எதுக்கு உன்னை படைச்சேன் அப்படின்னா என்னுடைய நல்லடியார்களுக்கு இன்பம் அளிக்கிறதுக்காக நான் உன்னை படைச்சிருக்கேன் அப்படின்றத அல்லாஹ் சொல்லுவானாம். நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், நான் உன்னை வேதனைக்காக படைச்சிருக்கேன். என்னுடைய அடியார்கள்லையே யாரெல்லாம் பாவம் செஞ்சு தெரிஞ்சாங்களோ வேதனைப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரையுமே வேதனை செய்யறதுக்காக தான் நான் உன்னை படைச்சிருக்கேன் அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். இப்போ மக்கள் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்கப்பட்டு சொர்க்கவாசிகள் சொர்க்கம் போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகம் போயிடுவாங்க. ஆனாலும் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வயிறு நிரம்பாமல் இன்னும் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்குமா. அப்போ சொர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, சில ஆட்களை படைச்சு சொர்க்கத்தை நிரப்புவானா. நரகம் என்ன செய்யுமா, இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால நரகத்துக்காகவா திரும்ப அல்லாஹ் மனிதர்களை படைச்சு அதில் போட போகிறான். அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொல்லி காமிக்கிறான், ஒமா ரப்புக பில்லொல்லாமில் அபீதுன்னு சொல்கிறான். நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் இல்லைன்னு சொல்கிறான்ல. ஸோ புதுசாக ஒருத்தவங்களை படைச்சு நரகத்தில் நிரப்பக்கூடிய ரப்பு கிடையாது. அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, தன்னுடைய காலை அந்த நரகத்தில் வைப்பானா. வச்சதும் அந்த நரகம் சொல்லுமா, போதும் 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 எனக்கு வேண்டாம் போதும் அப்படின்றத நரகம் சொல்லும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. நிறைய ஹதீஸ் அல்லாஹுக்கு கால் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும். அதில் ஒரு ஹதீஸை தான் இன்னைக்கு பார்த்தோம். அல்லாஹுக்கு கால் இருக்குன்றதையும் நம்புவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.